பரப்பு சில்லோட்டு மோட்டார் ஒன்றால் சுழட்டப்படுது. இந்த மோட்டாரால் சுழட்டப்படக்குள்ள இந்த பரப்பு சில்ற கோண வேகம் மாறா கோண வேகம்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாறா கோண வேகத்துக்கு பிரமாணம் 10 rad செகண்ட் மைனஸ் வந்து இங்கே அச்சு பற்றி இந்த சில்ற சடத்துக்கு பொருள் தந்திருக்காங்க. 0.4 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் சொல்லி தந்திருக்கு. இப்போ இந்த மோட்டாரை நிப்பாட்டினால் கோண அமர்வுகளை கற்று இந்த மோட்டாரை வேல்யூவாக தந்திருக்காங்க 100 வாட்ஸ் சொல்லி. ஸோ உங்களுக்கு தெரியும் பின்றது வேல்யூவை பெரிய சமன்பாடு சுழற்சி இயக்கத்தில் தெரியாது. இதை நாங்கள் என்ன செய்யலாம் நேர்கோட்டு இயக்கத்தில் கூட பார்க்கலாம். நேர்கோட்டு இயக்கத்தில் வேல்யூன்னு சொல்கிறது விசைதர வேகம் வந்து படிச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே சுழற்சி இயக்கத்தில் வேல்யூன்றது விசைக்கு பதிலாக முறுக்கம் தர வேகத்துக்கு பதிலாக கோண வேகம் வந்து போடலாம். இதுக்கு நாங்கள் 100 போட்டோம் அப்படின்றால் கோன்றது முறுக்கம் ஐஎல் பான்னு சொல்லலாம் இன்டூ ஒமேகா 100 சொல்கிறது. ஐ என்றால் 0.4 கோண அமர்வுகள் தான் கேள்வி. ஆரம்ப கோண வேகம் என்ன இருக்குது? இதை ஒரு முறுக்கத்தால் என்ன செய்யணும்னு சொன்னால் ஓய்வடை எழுதி கொள்வோம் முக்கியமாக. ஸோ 0 - 10 கோண வேகம் மாற்றம் என்பது தான் அல்பான்னு சொல்கிறது. 100 விட 0.4 10 இருக்குனால் 4 25 வந்து வரும் மைனஸ் வந்து வரும். ரேட் செகண்ட் -20 வரும். ஸோ -25 அதுக்கு மீனிங் என்றால் கோண அமர்வுகள் 25 ரேட் செகண்ட் மைனஸ் கோண அமர்வுகள்னு சொன்னால் அந்த மைனஸ் சொல்லக்கூடாது. ஓகே. ஸோ 25 வரக்கூடாது தான் இதுக்கு பொருத்தமானபடியாக இருக்குது. அப்படி என்றால் அது 3 ஆகபடியாக இருக்குது.